அன்புக்கு பாசத்துக்கு அடிமை. அதே மாதிரி தான் நான் ரொம்ப பிஸியான ஆளு, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் சித்ராக்கா கூப்பிட்டா ஹைகோர்ட் கூட அப்பீல் பண்ணல, சுப்ரீம் கோர்ட் கூட அப்பீல் பண்ணல, சித்ராக்கா அப்பீல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சடத்தை ஈர்க்கக்கூடிய, பணத்தை ஈர்க்கக்கூடிய வித்தை படிச்சிருப்போம். இந்த பிரபஞ்ச விதிங்கிறது பணத்தை ஈர்க்க வச்சுக்குமா, சித்ராக்கிட்ட படிக்க வேண்டியது ஜனத்தை ஈர்க்க வேண்டிய வித்தை. அப்படி இன்னைக்கு தன் சொந்த உழைப்பாலே தன்னுடைய சொந்த பூமியிலே அந்த கப்பம் கருப்பனுக்கு ஒரு தனி கோயில் கட்டுறதுங்கிறது எல்லாருனாலையும் முடியாது. எல்லாருக்கும் ஊர்லயுமே எல்லச்சாமியும் தோட்டச்சாமின்னு ஒன்று வச்சிருப்போம். எல்லாரும் தோட்டத்திலையும் இருக்கு. அது வருஷமான ஒரு இடம் வெட்டி பங்காளி 4 பேர் சேர்ந்து வச்சிருப்பாங்க. இதுதான் தனி கோயில் இருக்கு. ஆனால் கோவரம் கட்டி தனியா தோட்டத்து கருப்பனும் கோவரம் கட்டுறது சித்ரா மட்டும்தான். அப்படி என் அருமை அக்காவினுடைய இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு மனமொழி மெய்களால் வந்தது சொல்லி, இந்த வள்ளிக்கும்மி கிட்டத்தட்ட இவருக்கு ஒரு 170-200 பக்கமா ஆச்சு. 200 அரங்கேற்றம் பண்ணி இன்னைக்கு 187 அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு. எங்கள் அருமை ஆசான் விஸ்வநாதன் அவர்களுக்கு பார்த்து ஒரு கைதறி கொடுக்கும். அவர் கொடுத்தா நீங்க பொண்டாட்டி கொடுக்க முதல்ல. ஏன்னா நானெல்லாம் பாருங்க, ஒரு நாளைக்கு 20,000 பேமெண்ட் காசு கொடுத்தா வேற, இல்லைன்னா போடு 10 பிள்ளை கலந்துருக்கு அடுத்து போவேன். ஆனா இது அப்படி இல்லை. இந்த கலை அழிந்து போன கலை. இது கொங்கு மண்டலத்தினுடைய பாரம்பரிய கலை. முதல்ல பொம்பளை பிள்ளைங்க ஆடுறதுக்கு அனுமதியே இல்லை. 1990-95 வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க வள்ளிக்கும்மியே ஆடுனாங்க. ஆம்பளைங்க ஆடுவாங்க. அது எங்க ஆடுவாங்கன்னா திருமூர்த்தி மலை கோயில் பக்கம், அந்த குடிமங்கலத்து பக்கம், அந்த உடுமலைப்பேட்டை பக்கம், தாராபுரம், அந்த தெக்கத்தேரியாக்காரர் மட்டும்தான் கும்மி ஆடுவாங்க. அது மாரியாத்தொகை காட்டிட்டு கும்மி ஆடுறதுக்கு வந்து ஆடினாங்கன்னா ஊர் ஜனமே எல்லாம் அப்படி பார்ப்பாங்க. வார ஆம்பளை எப்படி கும்பிட்டு வாழ்த்து ஆடுறாங்க அப்படி. இன்னைக்கு அப்படி நிறைய ஆசிரியர்கள், சத்தி கலைக்குழு ஆகட்டும், மங்கை கலைக்குழு ஆகட்டும், நம்ம பவளக்குடி வள்ளிக்கும்மி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ஆசிரியர்கள் இன்னைக்கு இந்த வள்ளிக்கும்மி 16,000 பேரை வைத்து கிண்ண சாதனையில் இடம்பெற்றிருக்குதுன்னு சொன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டா வாத்தியார் இருக்கு. அது சொல்லிக் கொடுக்கலன்னு நமக்கு தெளிவா போகுது. யார் சொல்லிக் கொடுப்பாங்க? புத்தகத்திலும் கிடையாது. இதுக்கு எழுத்து வடிவும் இல்லை. அதையவே முன்னோர்கள் ஆசிரியர்கள் கேட்டு எழுதிட்டது. அதை இதிலெல்லாம் சொல்ற ஒரு புத்தகமே எழுதி கொடுக்கன்னு நீ எழுத மாட்டேங்கிறாங்க. சத்துக்களை குழு மகாலிங்க 2 புத்தகம் எழுதுனேன். அது படிக்கத்தான் முடியுது. அதுக்கு பண்ணாங்கன்னு தெரிகிறது. பண்ணாங்க பாட்டு படிக்கல, சும்மா வரி இருக்குது. அதுக்கு என்ன ராகம் தெரியுங்களா? அப்படி இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த வள்ளிக்கும்மி பரவி கிடைக்குது. இன்னைக்கு ஆன்லைன்ல ஆஸ்திரேலியாவில் கத்துருக்குறாங்க, ஆன்லைன்ல லண்டன்ல கத்துருக்குறாங்க, ஆன்லைன்ல அமெரிக்காவில் கத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 197 நாடுகளிலே 23 நாடுகளிலே இந்த வள்ளிக்கும்மியானது அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னா இது ஒண்ணு பெரிய இது இல்லை. முருகனும் வள்ளியும் லவ் பண்ண லவ் ஸ்டோரி தான் இருக்கு. பவளக்கொடிங்கிறது என்னன்னாக்கா அர்ஜுனமும் பவளக்கொடியாலும் லவ் பண்ண லவ் ஸ்டோரி வாழ்க்கை வரலாறு தான். அதுக்கு பண்ணாங்க போட்டு ஆசிரியர் பெருமக்கள் மூலியமா இன்னைக்கு ஏன் வள்ளிக்கும்மி போட்ட பிள்ளைகள் கற்றுக்க வைக்கிறோம்னா முதல் டெடிகேஷன். இந்த பண்ணாங்குக்கு இந்த ஆட்டம் அப்படிங்கிற முதல் மைண்ட்ல அப்பதான் ரிஜிஸ்டர் ஆகும். பண்ணாங்க போட்டா போதும் ஆட்டம் பண்ணி எடுப்பாங்க. இது கத்துக்கிறதுக்கு 45 நாள் ஆகும் மினிமம். சொல்றது நல்லா கத்துக்கணும்னா 45 நாள் ஆகும். இது ரெகுலரா பொம்பளை பிள்ளை ஆடிட்டு வந்தா எக்ஸசைஸே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் திருப்பூர்ல காத்தா போய் பார்த்தா வட்டமா ராய்க்கள் சுத்துற மாதிரி பஸ் ஸ்டாண்ட் சுத்துறாங்க. வேகு 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 நடக்கிறாங்க. நான் ஒருத்தி குறுக்காட்டி கேட்டது, எனத்துக்காக இத்தனை வேகமா போறீங்க? நான் வேகமா போலின்னா டாக்டர் சீக்கிரம் வேலை போயிருன்னு சொல்லிட்டாரு. அதனால இப்படி வேகமா போறேன் அப்படின்னா எந்த டாக்டர் சொன்னாங்க வேற, அந்த டாக்டர் போறதுக்கிட்ட வராரு அப்படின்னா எல்லாம் நடக்க வேண்டியது. அன்னைக்கெல்லாம் இப்படி நடக்கல. அன்னைக்கெல்லாம் பாடுபட்டாங்க. ஆம்பளைக்கு நிகர பொம்பளை பாடுபடுவா. ஆம்பளை காக்கால ஏர் ஓட்டினான்னா அவனை ஏர் ஓட்டு போறப்ப வீட்டுல 5 வேலை கம்பு போட்டு கொடுத்தோம். இன்னைக்கு தான் வெள்ளை வேட்டியாட்ட அரிசி. அன்னைக்கு என்ன இருந்தது? ஊரை கம்பு, ராயி, குதிரை வாழை, தெனை, சாமின்னு விளங்க மஞ்சுட்டேன். காட்டியான மல்ல 6 வருஷம் நிலம்புல் இருக்குமா. ஆணையே உள்ள வந்தா தெரியாது. அப்படி இருந்தது நிலம்புல் எல்லாம் முடிக்கிட்டு என்னைக்கு இந்த கார்பரேட்காரன் கொள்ளையில் போய் எல்லையில் வந்த மத்தானோ அதை பூரா பிடிக்கி போட்டு எதுக்கு ஆழசரத்துக்கு இடுப்பசரத்துக்கு நிலம்புல் வருது 3/4 முழத்தில் நிலம்புல் கொடுத்தேன். உனக்கு தேவை நெல்லா பிள்ளைன்னு. நம்ம நெல்லுத்தான் வேணும், புல்லு வேண்டாம். இன்னைக்கு பிரச்சனை இருக்குது. ஊட்டி காட்டுறாங்க. அன்னைக்கு என்ன இருக்குது? அன்னைக்கு தாம்போட்டோம் நெல்லை பிரிச்சு எடுக்க முடியாது. ஆனை கட்டி தாம்போட்டி, அதுக்காடி தங்கமாவோ, குதிரை கட்டி தாம்போட்டி, கூறு கட்ட தங்கமாவோ, மாடு கட்டி தாம்போட்டி மழையால் நெல் விளைப்பாங்க. அப்படி விளக்குதெல்லாம்
இன்னைக்கு அந்த போச்சு. இன்னைக்கு நாங்களே அரிசி இம்போர்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அப்போ அந்த முக்காமலை நெல்லுப்பயிறு 30 கசம் தண்ணி கிணறு குணசேகரன் ஆனார். முக்காமலை நெல்லுப்பயிறு 30 கசம் தண்ணி கிணறு தண்ணி தான் வச்சு போச்சு, நெல்லு தான் வறண்டு போச்சுனார். அப்போ விவசாயம் பட்டுப்போன காலத்துல பொழுது பாடுபட்ட பொம்பளையும் பொழுது இருந்தா தன் கழிப்பு தீர்றதுக்காக இந்த மாதிரி ஆட்டங்கள் எல்லாம் ஆடினாங்க. இதுல வட்டக்குமி அடிப்பாங்க கடைசியில் பார்த்து. அப்ப அந்த கும்பிட்டு நிமிட்டு ஆடுனாக்க உடம்புல இருக்கக்கூடிய 6 லட்சம் நரம்புகள் வேலை செய்யுமா. இப்ப அதான் நின்றுட்டே வேலை செய்யறதாச்சு. அப்பெல்லாம் வாசு வலிக்கிறதுல சாணி மாட்டுச்சாணி எடுத்தாந்து போட்டு மந்த போட்டு இப்போ அப்பெல்லாம் சாணி போடுவாங்க. போட்டு கால் அவிட்டு வச்சு கண்ணார கட்டி வலிச்சா எங்க ஆயா என்னமோ 2 வெள்ளாரும் போடுமா. அப்போ இப்ப எல்லாம் நின்றுட்டு ஆட்ட வேண்டியது. எல்லாம் மாப்பு கட்டை எடுத்துட்டு எவன் உண்மைதா அதான் கோலம் போடுறதும் அப்படித்தான். 8 புளி கோலம், 10 புளி கோலம், 14 புளி கோலம், எல்லாம் நெலிக்கோலம் போடுவாங்க. இப்பதான் ரங்கோலி அப்பெல்லாம் நெறிய பாம்பு வர மாதிரி இருக்கு. ஏன் பொம்பளை தான் கோலம் போடாம ஆம்பளை கோலம் போட்டா கோலப்படி விடுவாங்க இல்ல உழுகாது. ஏன் உழுகாது? ஆம்பளைக்கு 140 தடசட்டமும் போட்டுருக்குது. ஏன் பொம்பளையில கோலம் போட சொன்னாங்கன்னா கர்ப்ப காலத்துல அம்மணி மாதிரி வயிறு முன்னாலே பின்னால் வருதா, ஆம்பளைக்கு அவர் ஒரே மாதிரி இருக்குவார். 22 வருஷமா இருக்கு. கண்ணை வச்சு கரெக்டாக கரைய மாட்டேங்குது கர்ப்பாங்க. அப்படின்னா நீங்க டெய்லி கோலம் போட்டீங்கன்னா கொஞ்சம் கரைஞ்சிரும் நினைக்கிறேன். நான் போட்டேதான் இருக்கேன் பாமா. வீடோட கோலம் போடுறேன், ஒரு வீட்டை போடுறது இல்லை. உங்க வீட்லயும் மட்டும் போட்டேங்க. ஓட்டு உள்ள போடுறாங்க. அப்ப காலையில வெறுபவத்துல காலை அவிட்டு வச்சு கோலம் போட்டாக்கோ கர்ப்பப்பையில சுரப்பு கரெக்டா சுரந்து அந்த தொப்பை விடுவாங்க. அதுக்கு தான் கோலம் போடுற பழக்கத்தையே கண்டுபிடிச்சாங்க. அரிசி மாலை கோலம் போடுவாங்க. அரிசி மாலை ஏன் அரிசி மாலை கோலம் போடுறதுனா மார்கழி மாசத்துல, மார்கழி மாசம் பாலாடுற மாசம். கரும்பா இருந்தாலும் நெல்லா இருந்தாலும் கம்பா இருந்தாலும் ராயா இருந்தாலும் பால். ஏன்னா தை அறுவடை, ஆடிப்பட்ட தேடி விதைமாங்க. ஆடியில விதை விதைச்சா தை மாசம் அறுவடை. மார்கழி மாசம் பூரா பால் குட்டையா இருக்கும். அப்போ குருவி எறும்பு சாப்பிட்ட மக்கி பச்சைக்கருது இறக்கறது பிடிக்க முடியாது, பால் வருது. அதனால என்ன பண்ணா நம்ம கிளவி பாவை எறும்புக்கு குருவிக்கு சாப்பாடு வேணுங்கிறதுக்காக பச்சரிசி மாவு விடுத்து வாசல்ல கோலம் போட்டான். கபடிகள்ல எதிர்படுறீங்க இல்ல கல்லுமாவு வெகசங்கல் பொடி பொடிச்சு ஜம்முன்னு பருபருபருபருன்னு நைஸா அது குமிட்டு போட்டா நோவுது. ஒவ்வொரு சந்த கடையில விற்கிற நொங்கு வண்டி ஏட்ட கோலம் வண்டி எல்லாம் வாங்கி குழுக்குள்ள மாவை போயிட்டு நின்றுட்டே இப்படி உருட்ட வேண்டியது. அப்படி குமிஞ்சு நிமிஞ்சு ஆடுனாக்க உடம்பும் நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு. இது மெயினா இந்த பிள்ளை ஆட வராங்க. 6 ஆளுக்கு 5 பைசா கொடுக்குறாங்களா? 6 ஆளுக்கு 10 ரூபா. மெயினா இன்னைக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. சின்ன குழந்தை சொல்றது 7 வருஷ குழந்தை வேணும், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குதுங்க. அவனுக்கு என்னதான் ஸ்ட்ரெஸ், ஹோம்ஒர்க் எழுதணும் ஸ்ட்ரெஸ், பொண்டாட்டி சொல்ற ஒரே ஸ்ட்ரெஸ், வேலை செய்யணும். 4 பேருக்கு சோறாக்க பாய மாட்டேங்குது பொம்பளை. 4 பேர் வீட்டை புரிஞ்சு பொண்டாட்டி பிள்ளைங்க மாமலை மாமியா இல்லை அதிகாரியா இருக்கிறாங்க. சோறாக்கு நான்கு உங்களுக்கு வேலை செஞ்சே வெட்டியா பாருங்க. அன்னைக்கு அப்படி இல்லை, 10 பேர் 5 பேருக்கு சோறாக்கணும். இன்னைக்கு அரிசி அன்னைக்கு கம்பு குத்துனா ஈடுறக்க ஓட்டு மாட்டேன். 4 மூளை ஒண்ணுக்குள்ள சோ அங்க நான் முடிச்சோ அங்க அரிசி சோ அந்த மூச்சு வாங்குறப்ப நெக்கு நெக்கு நெக்குன்னு ஒரு அடி. ஏமாந்து புரிச்சு திக்கிட்டாலும் உலகில ஒரே உடம்பு போட்டுருவாங்க. ஆயிரது இல்லை இன்னைக்கெல்லாம். அப்படி அந்த உடம்புக்கு ஆரோக்கியம் மனசுக்கு ஆரோக்கியம் தான் இது. ஒரு 3 மணி நேரம் நம்மள மறந்து இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குதான் செய்யும். வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னா சாமிக்கு அர்ச்சனையே இல்லை. எல்லாருக்கும் ஒரு சங்கடம் இருக்கு. கோடீஸ்வரனுக்கு ஒரு சங்கடம் இருக்கு, குடியாரனுக்கு ஒரு சங்கடம் இருக்கு, குடியாரனுக்கு ஒரு சங்கடம் இருக்கு. அது எல்லாம் மறக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி நாடகங்களை கலைகளை ரசிக்கணும். முதல் ரசிக்கணும், சிரிக்கணும். முகம் சிரிச்சாட்டா அதுக்கு பேர் முகம், சிரிக்கிறதா அதுக்கு பேர் முகரக்கட்டை. சில பேர் நீ என்ன காமெடி பண்ணு சிரிக்க மாட்டேன். அது என்னமோ டீஷர்ட் சிரிக்கிறது இல்லை. நிறைய டிவி ஷோஸ் எல்லாம் பேசும்போது பார்த்தாலும் திருட்டு கை தட்ட மாட்டேன், இப்படி தட்டுவேன். வறுமைக்கு போறேன். ஆனா எதுக்கு வந்து சேர்ல உட்காரானே தெரியாது. நல்லா ரசித்து சிரிக்கணும். நீங்க லாபிங் தெரப்பின்னு ஒண்ணு இருக்குது. சிரிக்கிறதுக்கு மாசம் 3000 தான் கட்டி போய் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் வேலை. அன்னைக்கு எனக்கு தெரியாது. மெரினா கடற்கரைக்கு போய் சுற்றி பார்க்கலாம். என்னோட 10-40 பேர்
அது எனக்கு பைத்தியாரா சிரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு 3000 மாசமான கட்டணத்தை சொல்லி கொடுக்குறேன். இதுக்கெல்லாம் சிரிக்கிறதே காசு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை நம்ம ஆளாயிட்டோம். வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிற வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போதையில் மிருகப்பாலும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பான் எழுதிலே, எழுதி வைப்பான் எழுதிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆனவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல பேரை நடுவர் சொல்லும் நேர்வரி போது, அங்கே சிரிப்பவர் யார் அடுவர் யார். அப்படி மனசார சிரிக்க, நல்லா சிரிக்கணும். நம்ம மனசோடு சிரிக்கணும். அடுத்தவங்க கெட்டு போகும்போது சிரிக்கப்படாது. அதனாலதான் வாரியார் சொன்னாரு, அடுத்தவன் துன்பத்தில் எவன் ஒருவன் சிரிக்கிறானோ அவன் தான் மனிதன். கவிஞன் எப்படி சிரிப்பானா? கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், இடம் பார்த்து சிரிப்பவன் எத்தன், இடமறியாமல் சிரிப்பவன் ஏமாளி, தனக்குத்தானே சிரிப்பவன் பைத்தியக்காரன். எப்ப மனுஷன் துன்பம் வரும்போது சிரிக்கிறானோ அவன் தான் மனுஷன். இத கண்ணதாசன் கேட்டவன் என்ன சொன்னேன், அது எப்படி துன்பம் வரும்போது சிரிக்க முடியும்? அவனே இளம்பூடு அழுது கிடக்கிறான் அப்படத்துக்கு போட்டு, அவன் போய் சிரின சிரிப்பானா? வள்ளுவன் சொன்ன இடுக்கண் நகுங்கால், இடுக்கண் வருங்கால் நகுகன். துன்பம் வரும்போது சிரி வள்ளுவன் சொன்ன. இத கண்ணதாசன் கேட்ட, எப்பதான் துன்பம் வந்தால் சிரிக்கிறது? எப்படி சிரிக்கிறது? பாம்பு வந்து கடிக்கையில் பாலும் உடல் துடிக்கையில் யார் மனத்திற்கு அது சிரிப்பு. இருந்த புறத்தில் இனிப்பு, புறத்தில் இனிப்பு, பட்டினத்த கையில் உள்ள கருப்பு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகிறேன். எல்லாத்துக்கும் உண்டு ஒரு கலகலப்பான சிரிப்போடு மீண்டும் ஆட்டம் துவங்குகின்றது. மறுபடியும் மீண்டும் ஒரு கலகலப்பான சிரிப்பு. அந்த காளி மகமாயி கருமாரியம்மா, கோவில்
தன்னே தன்னே நானே நன்னா தானே நன்னா தானே தன்னே நானே நன்னா நானும் பாரு என்ன
பணிவுடன் நடக்கின்றது எங்கள் மகாராணியே சேனைக்கு அதிபதியா செங்கல் மரம் பாடா யானை வடை சேனை வடை அத்தனையும் நலமா மதுரை அலைகின்ற மங்கையல்லிலே அம்மா யானை வடை சேனை வடை அத்தனையும் நலமே அன்றாடம் மனதில் நம்போல் இங்கே 1000 பேர்